எடுத்துக்காட்டு 3.7 x/2 minus 1 equal to y/6 plus 1 equal to z/7 plus 2, y/3 plus z/2 equal to 13 தீர்க்க. அதாவது இந்த கணக்கில் ரெண்டு சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க, அதை தீர்த்து xyz கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே 3 சமன்பாடு கொடுத்துருக்கிறப்ப தான் xyz கண்டுபிடிக்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம கணக்கு போட்டிருக்கோம். இப்போ இந்த கணக்கில் ரெண்டே சமன்பாடு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிற முதல் சமன்பாடு எழுதுங்க. x/2 minus 1 equal to y/6 plus 1 equal to z/7 plus 2. இப்போது x equal to y equal to z அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் x equal to y இந்த பகுதியை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்க போகிறோம். x/2 minus 1 equal to y/6 plus 1. இப்போது xy உறுப்பெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் அதாவது எண்கள்லாம் ஒரு பக்கமும் எடுத்துக்க போகிறோம். இப்போது x/2 ப்ளஸ் y/6 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் y/6 ஈக்குவல் டு இந்த ஒன்று அப்படியே எழுதுகிறோம். -1 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது +1 மாறும். இப்போது x/2 மைனஸ் y/6 ஈக்குவல் டு 1 கூட்டினா 2. இப்போது இங்கே பகுதியில் 2 6ன்னு இருக்குது. அப்போ அது மாதிரி இருக்கும்போது நம்ம மீசிமா எடுப்போம், ஏன்னா பகுதி வேறு வேறு இருக்குது. இப்போது பொதுவான வாய்ப்பாடு 2, 1 2 2, 3 2 6. அடுத்து மூணாம் வாய்ப்பாட்டில் போடும்போது 1 3 3. அப்போது மீசிமா 2 × 3 எவ்வளோ 6. இப்போது கீழே 6 மாறணும். அப்போது கீழே 3ஆல் பெருக்குனா 6 மாறுமா? 2 × 3 தானே 6. அப்போது கீழே 3ஆல் பெருக்கும்போது மேலேயும் 3ஆல் பெருக்கணும். அதே மாதிரி 6 கூட 1 பெருக்குனா தான் 6 வரும். கீழே 1ஆல் பெருக்கும்போது மேலேயும் 1ஆல் பெருக்கணும். அதே மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் பெருக்கணும். இப்போ கீழே 1 இருக்கிறது அர்த்தம் 1 கூட 6 பெருக்கும்போது தான் 6 கிடைக்கும். அதே மாதிரி கீழே 6ஆல் பெருக்கும்போது மேலேயும் 6ஆல் பெருக்கணும். இப்போது 3 × x 3x டிவைட் பை 6 மைனஸ் 1 × y y டிவைட் பை 6 6 ஈக்குவல் டு 2 6 12 டிவைட் பை 6 6. இப்போது கீழே எல்லா இடத்துலையும் 6 இருக்குங்களா? அப்போது கீழே பொதுவாக 6 எடுத்துக்கோங்க. மேலே 3x மைனஸ் ஒய், ஓகேவா, ஈக்குவல் டு 12/6. இது அப்படியே எழுதுகிறோம். இப்போது இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, கேன்சல் பண்ணிடுறோம். இப்போது 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12. இதுதான் முதல் சமன்பாடு. அடுத்து இதுலேயே இன்னொரு பகுதி எடுத்துக்கிறோம். அதாவது x/2 மைனஸ் 1 ஈக்குவல் டு z/7 ப்ளஸ் 2 இந்த பகுதி எடுத்துருக்கோம். அதாவது ஒய்யை விட்டுடுறோம். முதல்ல z விட்டு எடுத்துக்கணும், இப்போது ஒய்யை விட்டு எடுத்துக்கிறோம். x/2 மைனஸ் 1 ஈக்குவல் டு z/7 ப்ளஸ் 2. இப்போது x z இருக்கிற உறுப்பெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போகிறோம். அப்போது x/2 ப்ளஸ் z/7 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் z/7 மாறும். ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே எழுதுங்க. -1 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து +1 மாறும். அப்போது x/2 மைனஸ் z/7 ஈக்குவல் டு 2 1 3. இப்போ பகுதியில் பாருங்கள் 2 7. 2க்கு 7க்கும் பொதுவான மீசிமா கிடையாது. அப்போது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் போடும்போது 1 2 2. அடுத்து 7ஆம் வாய்ப்பாட்டில் போடும்போது 1 7 7. அப்போது மீசிமா எவ்வளோ? 2 × 7 14. இப்போது கீழே 14ஆக மாறணும். 2 கூட 7 பெருக்குனா 14ஆக மாறும். அப்போ கீழே 7ஆல் பெருக்கும்போது மேலேயும் 7ஆல் பெருக்குங்க. அடுத்து மைனஸ் இங்கே கீழே 7 இருக்குது, 7 கூட 2 பெருக்குனா தான் 14 மாறும். இங்கே கீழே ஏன் 14ஆக மாத்திரம்? மீசிமா 14. அப்போது கீழே 2ஆல் பெருக்கும்போது மேலேயும் 2ஆல் பெருக்கிறோம். இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ கீழே 1 கூட 14 பெருக்குனா 14, கீழே 14 பெருக்கிறோம். அப்போ மேலேயும் 14ஆல் பெருக்கணும். இப்போது x × 7 7x டிவைட் பை 14. அதே மாதிரி z × 2 2z டிவைட் பை 14 ஈக்குவல் டு 3 × 14 42 டிவைட் பை 14. இப்போ கீழே ஒரே மாதிரியான பகுதிகள் கிடைச்சிருச்சு. இப்போ பொதுவாக 14ன்னு எழுதுகிறோம். மேலே 7x மைனஸ் 2z. அடுத்து ஈக்குவல் டு இந்த பக்கம் 42/14. அப்போ 14 14 கேன்சல் ஆகிடும். இப்போது 7x மைனஸ் 2z ஈக்குவல் டு 42. இது ரெண்டாவது சமன்பாடு. அடுத்து மூணாவது சமன்பாடை இதை எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது தனியாக இருக்குது, தனி உறுப்பாக இருக்குது, அதை அப்படி எடுத்துக்கோங்க. அப்போது y/3 ப்ளஸ் z/2 ஈக்குவல் டு 13. கீழே பகுதி வேறு வேறவா இருக்குது, அதனால் மீசிமா எடுக்கிறோம். அப்போது
3க்கும் 2க்கும் பொதுவான மீசிமா கிடையாது. அதனால் முதல்ல 3ஆம் வாய்ப்பாட்டில் போடுறோம். ஓர் 3 3. அடுத்து 2ஆம் வாய்ப்பாட்டில் போடும்போது ஓர் 2 2. இப்போது 3 × 2 6. கிடச்சிருக்கிற மீசிமா 6. அப்போது பகுதியில் 6ஆக மாற்றணும். அதுக்கு 3 கூட 2 பெருக்குனா 6ஆக மாறும். கீழே 2ஆல் பெருக்கும்போது மேலேயும் 2ஆல் பெருக்கணும். ப்ளஸ் இங்கே பகுதியில் 2 இருக்குது. அப்போது 3ஆல் பெருக்குனா 6ஆக மாறும். அப்போ கீழே 3ஆல் பெருக்கும்போது மேலேயும் 3ஆல் பெருக்கணும். இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஓர் 6 6. அப்போது மேலேயும் 6ஆல் பெருக்கணும். இப்போது y × 2 2y / 6 ப்ளஸ் z × 3 3z / 6. 13 78. அப்போ கீழே பொதுவாக எல்லாத்துலேயும் 6. இப்போது 2 இடத்துல பகுதி 6ன்னு இருக்குது. அப்போ மேலே சேர்த்து எழுதணும். 2y + 3z = 78/6. இப்போ 6 6 கேன்சல் ஆகிடும். அப்போ 2y + 3z = 78. இது சமன்பாடு 3. இப்போது நம்ம 3 சமன்பாடுகள் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நம்ம 2வது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் எடுத்துக்கிறோம். 7x - 2z = 42. இது சமன்பாடு 2. 2y + 3z = 78. இது சமன்பாடு 3. இப்போது இங்கே கெழுக்கள் வேறவா இருக்குது. ஒரே மாதிரியான கெழுக்களாக மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 2வது சமன்பாட்டை 3வது சமன்பாட்டால் பெருக்கிறோம். அப்போது 3ஆல் பெருக்கும்போது 3 7 21, 3 2 6, 3 × 42 126. அடுத்து 3வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கிறோம். இப்போ 3வது சமன்பாட்டை நம்ம 2ஆல் பெருக்கிறோம். அப்போது 2 2 4, 2 3 6, 2 × 78 156. இப்போ நம்ம ஏன் இதை 3வது சமன்பாட்டாலையும் இதை 2வது சமன்பாட்டாலையும் பெருக்கணும்னா ஏதாவது ஒரு உறுப்பை ஒரே மாதிரி மாற்றணும். நம்ம z உறுப்பை ஒரே மாதிரி மாற்றுறதுக்காக தான் நம்ம 2வது சமன்பாட்டை 3ஆலையும் 3வது சமன்பாட்டை 2ஆலையும் பெருக்கியிருக்கோம். இதை புரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த -6z +6z கேன்சல் ஆகிடும். இங்கே 21x இருக்குது. இங்கே 4y இருக்குது. அப்போது இதை நம்ம எப்படி எழுதணும்னா 21x இங்கே ப்ளஸ் இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போது +4y. இங்கே மேலேயும் கீழவும் வேறு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கணக்கெல்லாம் மேலே x இருக்கும் கீழே x இருக்கும். நம்ம கூட்டி போடுவோம். இங்கவும் கூட்டல் வேலையோ கழித்தல் வேலையோ தான் செய்ய போகிறோம். ஆனால் x உறுப்பும் y உறுப்பும் தனித்தனியாக இருக்கும்போது x உறுப்பை தனியாகவும் y உறுப்பை தனியாகவும் எழுதணும். இப்போது 126 கூட 156 கூட்டணும். அப்போ கூட்டும்போது 282. அப்போ 21x + 4y = 282. இது புதுசாக கிடைச்ச 4வது சமன்பாடு. இப்போது நம்ம இந்த 1வது சமன்பாட்டையும் 4வது சமன்பாட்டையும் தீர்க்க போகிறோம். 1வது சமன்பாடு என்ன? 3x - y = 12. 4வது சமன்பாடு 2a. 4வது சமன்பாடு என்ன? 21x + 4y = 282. இப்போது நம்ம தீர்க்கும்போது கெழுக்கள் வேறவா இருக்குது. ஒரே மாதிரியான கெழுக்களாக மாற்றுறதுக்காக 1வது சமன்பாட்டை நம்ம 4ஆல் பெருக்கிறோம். ஏன்னா 4ஆல் பெருக்கும்போது இங்கே 4yன்னு கிடைக்கும். இங்கே 4வது சமன்பாட்டில் 4y இருக்குது. அப்போது நம்ம 1வது சமன்பாட்டை 4ஆல் பெருக்கினா மட்டும் போதும். அப்போது 4ஆல் பெருக்கும்போது 4 3 12, 4 × y 4y, 4 12 48. இந்த 4வது சமன்பாட்டை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்போது -4y + 4y கேன்சல் ஆகிடும். 12x கூட 21x கூட்டினா 33x, 48 கூட 282 கூட்டினா 330. இங்கே கூட்டல் செஞ்சு பாருங்கள், 330 கிடைக்கும். இப்போது நம்மளுக்கு x தான் வேணும். அப்போது பெருக்கல் இருக்கிற 33 இந்த பக்கம் வந்து வகுத்தலாக மாறுது. இப்போது ஓர் 33 33. இந்த 0வை அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 10. இப்போது கண்டுபிடிச்ச x எடுத்துகிட்டு போயிட்டு சமன்பாடு 1லேயும் 2லேயும் பிரதியிட போகிறோம். இப்போது 1வது சமன்பாடு என்ன? 3x - y = 12. இது முதல் சமன்பாடு. அப்போ x இருக்கிற இடத்துல என்னன்னு போடணும்? 10ன்னு போடணும். அப்போ 3 × 10 - y = 12. 3 × 10 30 - y = 12. நம்மளுக்கு y தான் வேணும். +30 இந்த பக்கம் வரும்போது -30 மாறும். அப்போது 12 - 30. நம்ம பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிக்கிறோம். இப்போது 30ல் 12 போச்சுன்னா 18. பெரிய எண்ணோட குறி மைனஸ். அப்போது -18. இப்போது இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிவிடுறோம். அப்போ y எவ்வளோ? 18. இப்போது
ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடும்போது அதாவது 7x மைனஸ் 2z ஈக்குவல் டு 42 இதுதான் ரெண்டாவது சமன்பாடு. எக்ஸுக்கு பதில் 10ன்னு பிரதியிடுறோம். அப்போது 7 × 10 70. இந்த மைனஸ் 2z அப்படியே எழுதுங்க, 42 அப்படியே எழுதுகிறோம். இப்போ நம்மளுக்கு z வேணும். இந்த ப்ளஸ் 70 ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 70 மாறும். இப்போது 70ல் 42 போச்சுன்னா 28, பெரிய எண்ணோட குறி மைனஸ், அதனால் மைனஸ் 28. இப்போது நம்மளுக்கு z வேணும். பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாம் மாறும். அப்போது 1 2 14 2 28. அந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுது. அப்போது z-ஓட வேல்யூ 14. அப்போது இந்த கணக்கில் இருந்து x ஈக்குவல் டு 10, y ஈக்குவல் டு 18, z ஈக்குவல் டு 14. இதை நம்ம தீர்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு.